கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் வேத வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். இந்த நாளிலும் இந்த வேத பகுதியை நாம் படித்த உடனே நமக்கு நன்றாய் தெரியும். ஏலி அன்னாளை பார்த்து ஆசீர்வாதமாய் கூறின ஒரு நல் வார்த்தையைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். என்னவென்று, நீ கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்கு தேவன் கட்டளையிடுவாராக என்று சொல்லி அங்கே சாமுவேல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை அவள் ஏறெடுப்பதற்கு முன் அவளுடைய நிலை எப்படி இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அன்னாளுடைய விண்ணப்பம் எப்படிப்பட்டதான ஒரு நிலையில் இருந்தது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கும் அப்படிப்பட்டதான விண்ணப்பத்திற்கான பதிலை கட்டளையிடுவார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம் 5வது வசனத்திலே, கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார் என்று சொல்லி, இது ஒரு வித்தியாசமான ஆண்டவருடைய செயலாக இங்கே சொல்லப்படுகிறது. ஆகிலும் அதிலே ஒரு நோக்கம் உண்டு. வேதத்திலே பார்க்கிறோம், பிரியமானவர்களே, அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று சொல்லி, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இங்கே 7வது வசனத்திலே பார்க்கிறோம், அது நிமித்தமாக அவளுடைய வாழ்க்கையிலே அடைந்தது என்ன? 6வது வசனத்திலே துக்கம், व्यसனம், வேதனை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது நிமித்தமாக அவளுடைய சகோதரி அவளை துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் என்று சொல்லி பார்க்கிறோம். 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவளை மன மடிவாக்குவாள், ஆதலால் அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டு இருப்பாள் என்று நாம் பார்க்கிறோம். 8வது வசனத்திலே அவள் சஞ்சலப்படுகிறவளாய் காணப்பட்டாள் என்றும் பார்க்கிறோம். அவளுடைய பிரியமானவர்களுடைய விண்ணப்பத்தை அவள் எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே அவள் ஏறெடுக்க முன்வந்தாள் என்று 10வது வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அங்கே யோசேப்பு சகோதரருடைய பொறாமையினாலே காணப்பட்டான். காரணம், அவனுக்கு தேவனுடைய சொப்பனங்கள் மூலமாய் ஏற்பட்டதான ஒரு பெரிய வெளிப்பாடு, தரிசனம். அது நிமித்தமாய் அவன் குழியிலே விழத்தள்ளப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அவனை அடிமையாக விற்கப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். பிறகு பொய்யாய் குற்றஞ்சாட்டப்பட்டு சிறையிலே அடைக்கப்படுகிறதையும் பார்க்கிறோம். அடுத்து பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே ஜீவரட்சனை செய்கிறவனாய் உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதே போல இங்கு அன்னாள் துக்கப்படுகிறவளாய், மனமடி வாக்கப்படுகிறவளாய், சஞ்சலப்படுகிறவளாய், மனங்கசந்து மிகவும் அழுகிறவளாய் அவள் காணப்படுகிறது என்கிறது எல்லாம் பிரியமானவர்களே ஒரு தீர்க்கதரிசியை அடைய ஒரு தீர்க்க தரிசனம் அவளுக்கு இங்கே கொடுக்கப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஏலி அவளை பார்த்து விசாரிக்கும் போது அவள் சொல்கிறது என்ன? நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, மனவேதனை உள்ள ஸ்திரியாக இங்கே தேவ சமூகத்திலே வந்திருக்கிறேன். ஆண்டவருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றினேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவளுடைய ஜெபம் பிரியமானவர்களே அவருடைய இருதயத்தை பிழிந்து ஊற்றப்படுகிற ஒரு ஜெபமாய் விண்ணப்பமாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். நான் மிகுதியான விசாரத்தினாலும்
கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொல்லி, பிரியமானவர்களே, அவளுடைய விண்ணப்பத்தினுடைய வேதனை அல்ல, அவளுடைய விண்ணப்பத்தினுடைய படிக்கட்டுகள் உயர்வு, அது உச்சிதத்தை அடைகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது ஏலியினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை, நீ சமாதானத்தோட போ. இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன் எல்லா விதமான கிளேசங்கள் மத்தியிலே, உன் விசாரங்கள் மத்தியிலே, உன் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே நீ ஊற்றினபடியினால் கர்த்தர் உன் விண்ணப்பத்தையும் அவர் கேட்கிறவராய் இருப்பார். மாத்திரமல்ல, இங்கே நாம் பார்க்கிறோம், நீ இஸ்ரவேலின் தேவனிடத்திலே கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி, அந்த விண்ணப்பம் எப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பம் என்று இதுவரையிலும் நாம் பார்த்தோம், அந்த விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி அவன் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். 11 பார்க்கிறோம், கர்த்தருக்கு அவள் பொருத்தனை செலுத்துகிறாள். பிரியமானவர்களே, 15வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இங்கே 19வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் அன்னாளை நினைந்தருளினார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எவ்வளவு தூரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிறோம் என்றால் ஒரு விண்ணப்ப தூரம்தான். அவர் நமக்கு எவ்வளவு தூரத்திலே இருக்கிறார் என்று சொன்னால், நம்மை நினைந்தருளுகிற தூரத்தில் தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. 20வது வசனத்திலே பார்க்கிறோம், பிரியமானவர்களே, அவர் ஒரு குமாரனை பெற்றால் அவளுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். காரணம் என்ன? 27வது வசனத்திலே பார்க்கிறோம், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி அந்த குழந்தையை பால் மறக்க பண்ணி உயிரோடு கூட இருக்கும் சகல நாளும் கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்று கர்த்தரை பணிந்து கொண்டார். பிரியமானவர்களே, இந்த ஒரு அதிகாரம் முழுவதிலும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும் அதே நேரத்திலே அன்னாளுக்கு வேண்டிய ஒரு பாக்கியத்தை அருளுவதற்கும் உள்ளதான படிக்கட்டுகளை நாம் பார்க்கிறோம். வேதனையை, விசாரத்தை, பிரியமானவர்கள் துக்கத்தை, சஞ்சலத்தை என்று அல்ல, மாறாக பிரியமானவர் இவையெல்லாம் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வேண்டிய விண்ணப்பத்தினுடைய கட்டளை நிறைவேறுவதற்கு உள்ளதான படிக்கட்டுகளே ஒழிய நம்மை வேதனைப்படுத்தி பார்ப்பதற்காக தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவராக அல்ல. இந்த வேளையிலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய எல்லா காரியங்கள் மத்தியிலும் சுவாமி உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தகப்பன், எல்லா விதமான விசாரத்தோடு, மன கிளேசத்தோடு கூட, மன மடிவோடு கூட சுவாமி எங்கள் இருதயத்தை ஊற்றி இந்த பிள்ளைக்காக, இந்த காரியத்திற்காக, இந்த தேவைக்காக, இந்த பிரச்சனைக்காக என்று உம்முடைய நாமந்தரிக்கப்பட்ட பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே ஊற்றுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் ஆண்டவரே தகப்பனே நீர் கிருபையாய் கேட்டு நினைந்தருளி ஆண்டவரே காரியங்களை கிருபையாய் வாய்க்க பண்ணும்படி இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் சமாதானத்தோடு கூட செல்ல, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் சமாதானத்தோடு கூட செல்ல, மாத்திரமல்ல இஸ்ரவேலின் தேவன் இவருடைய விண்ணப்பத்தை எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கட்டளையிடும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.